நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும். இன்னொரு ஹாப்பியான விஷயம் நடந்துச்சு. எனக்கு அப்படியே மாட்டுக்கமே வலிச்சிச்சு. இன்னும் 2 எனக்கு சீனி விடுங்கடான்ற அளவுக்கு மாட்டுக்கமே வலிச்சிச்சு. அந்த இன்சிடென்ட்டை சொல்லவா? என்னாச்சு தெரியுமா? நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாவில் அந்த ஐடி ஓப்பன் பண்ணி இவங்க பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் மெசேஜே. நான் யாருக்குமே சேட் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாவில். அவங்க பண்ணுற மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜா. நான் ரிப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமா வேணாங்கிற அளவுக்கு யோசித்தேன். ஏன்னா நான் அந்த மாதிரி யாருக்கும் ரிப்ளை பண்ணது கிடையாது. அதுவும் அவங்களுடைய மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு மாட்டுக்கமே இது ஸ்பெஷலாக சொல்லணும், அவங்களுடைய இன்ட்ரோ ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆர்மிஸும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே எனக்கு 4 days முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், ரொம்ப சாரி. ஆனால் நீங்கள் பண்ண மெசேஜ் எனக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸும் அண்டு மோட்டிவேட்டும் கிடச்சிது. அதனால் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 daysக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த 1 week நிறைய க்யூட்டான கமெண்ட்ஸ்லாம் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. எப்போவுமே என்னுடைய பிடிஎஸ் மெம்பர்ஸ் பற்றி கமெண்ட்ஸ் வரும்போது க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பேனா, அதுவே ஜாலியாக தான் இருக்கும். அதை தாண்டி என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குன்னு கேட்கும்போது எனக்கா மாட்டுக்கொம்பு வளைச்சி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸில் ஒரு குட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப டவுனான மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க தான், அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் கொடுத்து வீடியோ போடுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க, நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் பிடிஎஸ்ஸாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சா. பார்த்த உடனே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, சேடாயிட்டேன். எவ்வளோ க்யூட்டான கமெண்ட்ஸ் வந்தாலுமே ஈன்ட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் வந்த உடனே என் மூஞ்சி ஊன்னு போயிடுச்சு. அது